26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். ஒரு ஜாதகத்துல கணவன் மனைவி பிரிந்திருக்கணும் அப்படிங்கறத குறிக்கிற கிரகம் என்ன, அது எதனால்? இதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டா இப்போ உதாரணத்துக்கு ஒரு துலாத்திலேயே செவ்வாய் இருக்குங்க, துலாத்திலேயே கேதுவும் இருக்கு. ஏன்னா கேதுங்கிறது ரிவர்ஸ் போகக்கூடிய கிரகம். அப்ப துலாத்துல ஆரம்ப புள்ளின்னு சொல்லக்கூடிய சித்திரையில கேது நிக்கிறாரு, செவ்வாய் விசாகத்துல நிக்கிறாருன்னா இது மிகப்பெரிய 7ஆம் வீடுங்கிறது தான் நமக்கு களத்திரம் வரக்கூடிய வழியை சொல்லும். அந்த 7ஆம் அதிபதியும் கேதுவோடு சம்மந்தப்படுவதோ இல்லை 7ஆம் இடத்து கிரகம் 2-3 கிரகங்களோட செவ்வாய் கேதுவுக்கு பதிலாக செவ்வாய் ராகு அந்த ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போ இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது ஒரு மாதிரி, செவ்வாய் ராகு ரெண்டு கிரகமும் போய் சேரும்போது அவங்களுக்குள்ள ஒரு வேகத்தை கொடுத்துரும், ஒரு கோபத்தை கொடுத்துக்கிறோம், எப்போ பார்த்தாலும் ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இப்போ இந்த 2 கிரகமும் சேர்ந்ததுனால அந்த பெண்ணுடைய தன்மை மாற ஆரம்பிச்சிடும். அவளோட ரத்தத்தில் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். அது மாதவிடாய் கோளாறுகளை கொடுக்கும். பல் வரிசையில் எக்ஸ்ட்ரா பல்லு முளைக்கிறது, மேலே கூர்மையான பற்கள் வெளியில் வர்றது. அதே போல் சந்திரன்கிறது அந்த ரத்தத்தை நீர்மையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன்கிறது அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தத்துக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இது ரெண்டும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இணைந்து இருக்கும்போது தோஷம் இருக்குங்க, சேர்ந்து வாழ்வாங்களாமா, சந்தோஷமா இருப்பாங்களாமான்னு பெரியவங்க கேட்பாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் முழுமையாக ஒரு பெண்ணுக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா தாலி என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டிட்டு உண்டியலில் போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இது எதுக்காக இந்த பழக்கத்தை பண்ணி வச்சாங்க? அந்த பையன் குடும்பத்தில் அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்திருக்கும். அது பெரிய அந்த குடும்பத்து பெரியவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். பொதுவாக குடும்பம் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படையாகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கிறதே குடும்பங்கள் தான். ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் குடும்பங்களினுடைய நிலைமையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய சண்டை, நிறைய சச்சரவுகள்னு சொல்லி பிரச்சனைகளோட இந்த குடும்பம் அப்படிங்கிறது நகர்ந்துட்டுருக்கு. நிறைய பேர் இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வாழ்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நேர்காணலில் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு காத்திருக்கோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரிந்திருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிற கிரகம் என்ன, அது எதனால்? இதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஆணை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை, அதே மாதிரி மனைவி குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். இந்த 2 கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. செவ்வாய் கேதுவோட கன்ஜெக்ட் ஆயிருக்கு பெண் ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோட கேது கன்ஜெக்ட் ஆயிருக்கு. இணைந்திருக்கிறது, நெருக்கமாக இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது, டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்குது. அப்போ அந்த டிஃப்ரென்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் மிக நெருக்கம்ங்கிறது ஒரு 5 பாகைகளுக்குள்ளாக இணைந்திருப்பது அப்படிங்கிறது மிக நெருக்கம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு துலாத்திலேயே செவ்வாய் இருக்குங்க, துலாத்திலேயே கேதுவும் இருக்குது. இப்படி ஏன்னா கேதுங்கிறது ரிவர்ஸ் போகக்கூடிய கிரகம். அப்போ துலாத்தில் ஆரம்ப புள்ளின்னு சொல்லக்கூடிய சித்திரையில் கேது நிற்கிறாரு, செவ்வாய் விசாகத்தில் நிற்கிறாருன்னா இது மிகப்பெரிய இடைவெளி. ஏன்னா ஒரு ராசி கட்டம் என்பது 30 பாகை. அப்போ 30 பாகையில் ஆரம்ப புள்ளியில் கேது நிற்கிறாரு, முடிவு புள்ளியில் செவ்வாய் நிற்கிறாருன்னா இங்கே இந்த கிரகங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் பிரிவு ஏற்படாது. அதே நேரத்தில் இந்த மாற்றி இவங்க 2 பேருமே உதாரணத்திற்கு ஆரம்ப புள்ளியில் எந்த இடத்துல கேது நிற்கிறாரோ அந்த இடத்துல செவ்வாய் நிற்கிறாரு, அவருக்கு அடுத்தபடியாக 2வது பாகையில் கேது 5 டிகிரிக்குள்ளா நிற்கிறாரு அப்படின்னா இது நிச்சயமாக பிரச்சனைக்குண்டான ஒரு அமைப்பு தான். இதே மாதிரி தான் சுக்கிரனும் கேதுவும் ஆண் ஜாதகத்தில் மிக நெருக்கமாக இணைந்திருக்கும் போது உறுதியாக இந்த பிரிவினையை தந்து விடுகிறது. ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்க்கிறதோ சேர்றதோ மட்டும்தான் இதுக்கு ஒரு மாற்றுப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கும். மேம் இப்போ நீங்கள் 2 இணைவுகள் சொன்னீங்க. ஆணுக்கு இந்த இணைவும் பெண்ணுக்கு இந்த இணைவும் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளும் பிரிந்திருக்கிறதுக்குமான காரணம் இருக்குது அப்படிங்கிறது. இது இல்லாமல் வேற எதுவும் காரணம் இருக்கா?
வேற காரணங்கள் நிறைய இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 7ஆம் அதிபதி, 7ஆம் வீடு. 7ஆம் வீடுங்கிறது தான் நமக்கு வந்து களத்திரம் வரக்கூடிய வழியை சொல்லும். அந்த 7ஆம் அதிபதியும் கேதுவோடு சம்மந்தப்படுவதோ இல்லை 7ஆம் இடத்து கிரகம் 2-3 கிரகங்களோட இணைந்து இருக்கிறது. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம துலாத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். துலா லக்னமாகி 7ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ இந்த 7ஆம் அதிபதி எங்கே போய் உட்கார்றாரு? அவர் ஒரு 2-3 கிரகத்தோடு சேர்ந்துட்டார் அப்படின்னா அங்கே தாரதோஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ அதில் 2-3 கிரகம் சேர்ந்துருக்கும் போது இவங்களுடைய வம்சாவளியில் ஏற்கனவே 2 திருமண அமைப்பு உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்போ அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணாமல் இந்த கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா இவங்களுக்கு வந்து தொந்தரவு வருது அப்படிங்கிற அமைப்பு தான். அப்போ 7ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்காரா? அவர் கேத்துவோடு சேர்ந்திருந்தாலும் பிரிவினையை சொல்லும். 7ஆம் அதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோட தொடர்பு வரும்போது அத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். அது லவ்வாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், மேரிட்டல் லைஃபாக இருக்கலாம். சில பேர் வந்து லவ் மாதிரி வந்துட்டு கட்டாயி போயிடுவாங்க. சில பேர் வந்து மேரேஜ் வந்து கட்டாயி போயிடுவாங்க, அதுக்கடுத்து ஒரு மேரேஜ். இந்த மாதிரி போகக்கூடிய தன்மை 7ஆம் இடம் பாதிக்கப்படும் போது வருவது. பொதுவாக இப்போ நீங்கள் வந்து செவ்வாய் கேது இணைவை பற்றி சொன்னீங்க ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில். இதுவே செவ்வாய் கேதுவுக்கு பதிலாக செவ்வாய் ராகு அந்த ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போது இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கேது ஒரு மாதிரி, செவ்வாய் ராகு வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். எப்படின்னா, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கேன், இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்து ஒரு வேகத்தை கொடுத்து அந்த பெண்ணை பலருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக உருவாயிருவா. சில இடத்துல வந்து இந்த படத்தில் சொல்லுவாங்களே, அந்த மைனா படத்தில் ஒரு எப்போ வருவ அப்படின்னு அந்த ஒரு டைப்பில் அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா அந்த ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாயை. இந்த செவ்வாய்ங்கிறது உங்களோட பிளட்டு. அப்போ இந்த 2 கிரகமும் போய் சேரும்போது அவங்களுக்குள்ள ஒரு வேகத்தை கொடுத்துரும், ஒரு கோபத்தை கொடுத்துக்கிறோம், எப்போ பார்த்தாலும் ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அப்போ இந்த 2 கிரகமும் சேர்ந்ததுனால அந்த பெண்ணுடைய தன்மை மாற ஆரம்பிச்சிடும். அவளோட ரத்தத்தில் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். அது மாதவிடாய் கோளாறுகளை கொடுக்கும். பல் வரிசையில் எக்ஸ்ட்ரா பல்லு முளைக்கிறது, மேலே கூர்மையான பற்கள் வெளியில் வர்றது, அதே போல் பல்லோட ஆழம் அதிகமாக போய் அதனால பல்லில் பிரச்சனை ஏற்படுறது, இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கும். மேம், இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான கிரக இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இதுவே ஒரு சில நேரங்களில் அந்த பிரிவு சுப பிரிவாக இருக்கும். அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது அதன் மூலமாக சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம்ல மேம். ஸோ இதை நீங்கள் எப்படி ஜாதக ரீதியாக கண்டுபிடிப்பீங்க? இப்போ பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் நினைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்க மாப்பிள்ளை, அதாவது ரொம்ப பக்கமாக காலையில் ஒரு 9 to 5 ஜாபில் இருக்காருன்னா அவங்களோட செட் ஆகாது. ஏன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களோட ரத்தம். சந்திரன்கிறது அந்த ரத்தத்தை நீர்மையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன்கிறது அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தத்துக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இது ரெண்டும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இணைந்து இருக்கும்போது அவள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாள். அவளோட பிளட்டோ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரமெண்டஸாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப வேகமாக இருக்கும். ஏதாவது பண்ணணும்னு துருதுருவாகவே இருப்பாள். அப்போ இவளுக்கு இதே காம்பினேஷனில் இருக்க ஒரு பையனை சேர்த்து வைக்கிறதோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. இதே வந்து ஒரு 2 நாள் வெளியில் போயிட்டு 3ஆவது நாள் இந்த கணவன் இந்த பெண்ணை பார்க்க வரும்போது அவனுக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை தேடி வர மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த பெண் கொடுப்பாள். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய மாப்பிள்ளையோ இல்லை தூரமாக இருந்து வரக்கூடிய மாப்பிள்ளையோ இல்லை இந்த டெக்னிக்கல் ஜாப் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருப்பாங்களா, அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை மற்ற செஃப், இந்த இவங்க ஃபார்மசூட்டிக்கல்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். 9 to 5 இருக்கக்கூடாது அவங்களுக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இவங்க டே ஷிஃப்ட் போவாங்க, பையன் நைட் ஷிஃப்ட் போவார், மீட் பண்ணவே முடியாமல் ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இணைவுகள் இருக்கும்போது இப்படி இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக. பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு வந்து இந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜாதகர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பிரியக்கூடாது, அவங்க சேர்ந்து வாழணும். அப்படிங்கும்போது இந்த வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி ப்ரிகாஷனாக என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் மேம்? இப்போ ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே என்கிட்ட கேட்பாங்க, தோஷம் இருக்குங்க, சேர்ந்து வாழ்வாங்களாமா, சந்தோஷமாக இருப்பாங்களாமான்னு பெரியவங்க கேட்பாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் முழுமையாக ஒரு பெண்ணுக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா திருப்தி படுத்தவே முடியாது. கடுமையான ஒரு பாதிப்பு அதெல்லாம். அப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம சொல்லணும், அம்மா நீ எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்,
ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காத, தோஷம் இருக்குது ஜாதகத்தில், இதெல்லாம் போயிட்டு சரி பண்ணு. மெயினாக தோஷத்தை போய் நம்ம நிவர்த்தி பண்ண சொல்கிறோம்ல, இது என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய மனதை மாற்றக்கூடிய விஷயங்கள். நீங்கள் போயிட்டு இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வரது மூலமாக உங்கள் மனசு வந்து நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது, நம்ம இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதனால நீங்கள் முதல்ல அதை ப்ரிப்பேர் ஆகிக்கங்கன்னு சொல்லி அனுப்புறது தான். அப்போ நான் சொல்கிறேன், இந்த தாரதோஷம் இருக்குது, 2 கல்யாணம் 3 கல்யாணம்லாம் வருது, அப்போ நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பழைய காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, தாலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டிட்டு உண்டியலில் போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இது எதுக்காக இந்த பழக்கத்தை பண்ணி வச்சாங்க? அந்த பையன் குடும்பத்தில் அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்திருக்கும். அது வந்து அந்த குடும்பத்து பெரியவங்களுக்கு தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வேண்டிட்டு தாலியை உண்டியலில் போட்டுறோன்னு வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று குலதெய்வ கோயிலையோ இல்லை முருகன் கோயிலையோ இல்லை பெருமாள் கோயிலையோ வேண்டியிருப்பாங்க. அப்போ வேண்டும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த தோஷம், இவங்க 2 கல்யாணம் பண்ணணுமா, கல்யாணம் கட்டி அந்த தாலியை உண்டியலில் போட்டுறாங்களா, கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும், கயிறு கட்டிகிட்டு இருக்கும். திருப்பி ஒரு நாள் முகூர்த்தம் பார்த்து அதே பையன் கட்டுவான். இந்த இடத்துல அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுதுங்களா? இப்படித்தான் அந்த தோஷத்தை உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். ஹோமம் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம். மனமாற்றமே முக்கியமான மாற்றம் என்னை பொறுத்தவரை. மேம், இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்காம ஒரு திருமணமான தம்பதியினர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இதெல்லாம் தெரில, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டைங்க, எனக்கும் எங்கள் வீட்டு அம்மாவுக்கும் சண்டைங்கன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாழாமல் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை, ஏன்னா இப்போது 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னா 2 பேரும் மனமொத்து பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தருக்காவது நம்ம சேர்ந்துடணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ சேர்ந்துடணுன்ற ஆசை இருக்கவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யும் பொழுது அந்த இல்லறம் நல்லறமாக மாறும்? இப்போது பரிகார விஷயங்களை பொறுத்தளவு வந்து முதல்ல ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலே இந்த மாதிரி தொந்தரவு வரும். சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க பிரச்சனையாக இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அந்த பெரியவங்க, வீட்டுக்கு பெரியவங்க வந்து சங்கடத்தை தரக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு சுற்றி இருக்கிறவங்களால தொந்தரவு, கணவனுக்கு மனைவியால், மனைவி கணவனால், இந்த மாதிரி வரக்கூடிய இதாக வேணா இருக்கட்டுங்க. எனக்கு வந்து வாழணும்னு ஆசை இருக்குது, சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது. அப்படிங்கும்போது பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு இந்த நினைவு வந்து அதிகமாக இருக்குது, கணவரோடு சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் எடுத்து பண்ணலாம். இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் இந்த வழிபாடை எடுக்கும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் வந்து பிரிகிற மாதிரி நிலைமையில் இருக்கோம், இதுக்கு வந்து எங்களுக்கு ஆற்றுப்படுத்தணும், இதை வந்து அவருடைய மனதை மாற்றக்கூடிய விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கும்போதும் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையை தேர்ந்தெடுத்து முருகப்பெருமானுடைய வழிபாடு, 2 இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி முருகருக்கு வந்து செண்பகப்பூவோ அரளிப்பூவோ செவ்வரளி இந்த பூவோ கொடுத்து உங்கள் பேரில் 2 பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு மனமுருக வேண்டிக்கும் போது நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு. இது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் பெண் சக்தி அப்படின்னு எடுத்தாலே அவளுக்கு வந்து ஒரு உக்ர தேவதை அப்படின்னு பார்த்தா காளி தான். முடிச்சதை வந்து குழந்தை மாதிரி பண்ணி கொடுக்கக்கூடியது காளி தான். எந்த தெய்வம் வேணா இருக்கட்டுங்க, சாத்வீகமான தெய்வங்களுடைய ஒரு அருளை காட்டிலும் காளியுடைய அருள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளப்பரியது. ஒரு பெண்ணுக்கு வந்து அவள் வந்து சக்தி கொடுக்கக்கூடியவ. அப்போது காளியுடைய வடிவம் யாருன்னா துர்கை, சரிங்களா? அப்போ துர்கையை வந்து ராகு கால நேரத்தில், முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் வர ராகு கால நேரம் 10:12 போயிட்டு எலுமிச்சை தீபம் போட்டு, முக்கியமாக நான் சொல்கிறது 11 to 12 சொல்கிறது அமிர்த ராகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமிர்த ராகு நேரத்தில் போய் எந்த ஒரு பெண் தீபமேற்றி தனக்கு என்ன வேணும்னு கோரிக்கை வைக்கிறாளோ அதை வந்து அந்த துர்க்கை நிறைவேற்றி கொடுப்பாள் சர்வ நிச்சயமாக. இதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களோட வேண்டுதல் ரொம்ப பாசிட்டிவ், ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்கள் விளக்கு போடவே அதுக்கு உண்டான ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உக்ர தேவதைகளோட வழிபாடு மட்டும்தான் உங்களை வந்து என்ன பண்ணும், ஆற்றுப்படுத்தும். பிரத்யங்கிரா, வாராகி கூட்டம் ஏன் கூடுது, கேட்குறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு வந்து பிரச்சனை தீவிரமாக இருக்குது, நாங்கள் கோர்ட்டு படியெல்லாம் ஏறிட்டோம், ஆனால் நான் சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாராகியவோ பிரத்யங்கிராவையோ காளி தேவியவோ மனமுருக வழிபட்டே ஆகணும். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்து உங்களுக்கு வேகமாக கொடுப்பாங்க. ஒரு ஆணுக்கு இத்தகைய பிரச்சனை இருக்குது, பெண்கள் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து அந்த குடும்பமாக இருக்கணும், தான் மனைவி சரியில்லை, அவள் வந்து சங்கடப்படுத்துகிறா என்ன. சில பெண்கள் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோனால் சங்கடப்படக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் போயிட்டு மகாலட்சுமிக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்து இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தாமரை பூ வாங்கி கொடுத்து, இந்த குடும்பம் ஒன்று சேரணும், மனைவி வந்து நல்லபடியாக என் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொடுத்து இவங்க வேண்டும்போது நிச்சயமாக அந்த கோரிக்கைக்கு அன்னை மகாலட்சுமி செவி சாய்ப்பார்கள். அவங்களும் இதே மாதிரி உக்ர ரூபங்களான ஒரு ஆஞ்சநேயர், அதே மாதிரி ஆஞ்சநேயரை விட நரசிம்மர் ரொம்ப கேட்டதுமே உடனே கொடுப்பார். அப்போ நரசிம்மருடைய வழிபாடை சனிக்கிழமைகளில் நான்வெஜ் எடுக்காமல் போயிட்டு
வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும். அதே மாதிரி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர பெருமான் உலகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவியை இடப்பாகமாக வைத்து சிவபெருமானார் வந்து ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறார். அப்போது மனைவியை வந்து சரிபாதியாக நடத்தணும்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிட்டாரு, முதல்ல தன்னுடைய இடப்பாகமாக தேவியை வைத்து இந்த உலகத்துக்கே பறைசாற்றக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த கோயிலுக்கு யார் ஒருத்தர் கீழே படியிலிருந்து மேலே வரைக்கும் நடந்து போய் மனமுருக பிரார்த்தனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பரிவார தேவதைகளை வணங்கி மூலவரான அர்த்தநாரீஸ்வரரை போய் வணங்கி அவங்களுக்கு வந்து ஒரு புடவை சாத்தி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனீங்கனாலே வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் ஐயாவை பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, வில்வம் கொடுப்பீங்க. அம்மாவை பார்க்கும்போது அரளிப்பூவோ மல்லிப்பூவோ கொடுப்பீங்க. இங்கே ரெண்டையும் கலந்து ஒரு மாலையாக்கியிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த அதிசயம் உங்களுக்கு தெரியும். வில்வத்தையும் அரளியையும் கலந்து ஒரு மாலையாக்கியிருப்பாங்க. அந்த மாலையை அவங்களுக்கு சாற்றி அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டு வேளவரை பணிந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா 60வது படிக்கட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து முருகப்பெருமான் இருப்பார். அங்கே வந்து தம்பதி சமேதரா இப்போ தான் சண்டை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது, நாங்கள் சேர்ந்து வரணும், சண்டையே வரக்கூடாது. அப்படின்னா அந்த கோயிலுக்கு போங்க, கீழேருந்து நடந்து போங்க, அந்த 60வது படிக்கட்டுக்கிட்ட நின்று முருகப்பெருமானுக்கு சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுங்க. இவளை நான் எந்த காலத்துலேயும் பிரிய மாட்டேன், என்னுடைய கணவரை நான் எப்பயும் பிரிய மாட்டேன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரிய மாட்டோங்கிறத அங்கே சத்தியப்பிரமாணம் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த முருகர் உங்களுடைய மனதை மாற்றி நல்ல விஷயங்களை பண்ணி கொடுப்பார். அப்போது யாருமே பிரியணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு பாசம் இருக்குது அப்படின்னா அந்த பாசத்தோடு கூடிய இந்த பரிகார முறைகள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கான வழிகளை கொடுக்கும். கண்டிப்பாக மேம். மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்க, 2 பேரும் பிரியாமல் இருக்க, சிவபெருமானும் பார்வதி தாயும் போல என்னாலும் இணைந்திருக்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், என்ன பரிகாரம், எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவ்யா. கருமாரி மாரியம்மா உன் பாதம் சரணடைய வந்தோம் அம்மா. உற்றாக பெருக்கெடுக்கும் உன்னருளை தாரே, உறக்கம் துறந்திங்கு பெற வேண்டும் தாயே. எமையாளும் உமையவளே தூயவளே உன்னை எந்நாளும் வேண்டுகிறோம், காத்தருள்வாய் நீயே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம்.